ஆஃபரிங்ஸை கொடுக்கும்போது நம்ம வந்து தேவ யஜ்ஞம் பண்ணுறோம். சரியா? அப்போ மனுஷ்ய அதித்தி, அதாவது யஜ்ஞா, அதாவது நம்ம ஆஃபரிங் டு மென் ஆர் அன்இன்வைட்டட் கெஸ்ட்டு. நம்ம வீட்டில் ஒரு கெஸ்ட்டே வர்றாங்கன்னு வைங்க, அவள் வந்து நம்ம காட் மாதிரி நினைக்கணும். நம்ம ஒரு காடு நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு கெஸ்ட்டாக வந்தாக்கா எப்படி, அதெல்லாம் வந்து இந்த சின்ன குழந்தையிலேயே சிலர் வந்து பேரண்ட்ஸ் வந்து, இல்லை நம்ம அந்த சாமி படமெல்லாம் பார்க்கும்போது பார்க்கும், ஒரு பெரிய நிறைய ஒரு ஆஃபரிங்ஸ் பண்ணுவாங்க இல்லையா, ஒரு அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இலை போட்டு வச்சுருப்பாங்க. அதில் ஒரு இலையில வந்து சாமி உட்காந்து சாப்பிடும். அப்போ நம்ம அதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும், நம்ம மைண்டில் நினைக்கணும், இது மாதிரி நம்ம 10 இலை போட்டிருந்தா ஒரு இலையில ஆண்டவன் வந்து உட்காருவான், இல்லை எல்லா இலையிலையும் ஆண்டவன் வந்து உட்காந்து சாப்பிட்றான்னு நம்ம தாராளமாக நினைக்கலாம். அப்போ நம்ம ஒரு தாட்டு தான், நம்ம தாட் எவ்வளோ பெருசாக நம்ம நல்லதாக வைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளோட ரிட்டர்னும் இருக்கும். ஸோ